Hi, நான் டாக்டர் கபிலா ராஜி, கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்டிடிஷியன் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், தவம் ஹாஸ்பிட்டல், தெப்பக்குளம், மதுரை. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஹெச்பிவி வேக்சினேஷன். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஹெச்பிவி அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அந்த வைரஸ் என்ன தான் பண்ணும்? அந்த வைரஸ் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்கிற மாதிரி அந்த வைரஸ்க்கும் நிறையா ஸ்ட்ரெயின்ஸ் உண்டு. அதாவது அதுக்கு இனிஷியல் ஒன்று ஹெச்பிவின்றது அதோட இனிஷியல். ஆனால் அதுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க 6, 16, 13, 31, 32 அப்படிலாம். ஸோ அதில் ஒவ்வொரு வைரஸும் வந்து ஒவ்வொரு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஈவன் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கொடுக்கும், வார்ட்டு லீஷன்ஸ் மறு மாதிரி உள்ள டிசீஸ் கொடுக்கும், மோஷன் போகிற இடத்துல வார்ட்டு கொடுக்கும், நிறைய கேன்சர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம இப்போ வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சருக்கு அது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இது வந்து ஆப்ஷனலான வேக்சின், அதாவது தேவைப்பட்டால் போடலாம்ன்ற இந்த வேக்சினை கண்டிப்பாக போடணும்னு சொல்லி முன்னிறுத்துறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ போட்டுட்டா பின்னாடி அந்த டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி போடுறது, எப்போ போடுறது, யாருக்கு போடுறது? 9 to 12 இயர்ஸில் உள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம போடலாம். அதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்க்ளூடட். ஆமாம், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின்றீங்க, பாய்ஸ் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை. அதில் வந்து இது மறு மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது வந்து ஜென்ஸ்க்கும் வரலாம், கேர்ள்ஸ்க்கும் வரலாம். ஸோ அந்த பட்சத்தில் பாய்ஸ்க்கும் நம்ம என்கரேஜ் பண்ணோம். ஓகே, இந்த டோஸ் என்ன அப்படின்னா 2 டோஸில் நம்ம போடுவோம். அதாவது 9லேருந்து 12 வயசுக்குள்ளே நம்ம போடும்போது வந்து ஃபஸ்ட்டு டோஸ் 0 வீக் இன்றைக்கி போட்ட டோஸு, அடுத்தது 6 மாதம் கழித்து நம்ம போட்டுக்கலாம். 12 வயசை தாண்டின குழந்தைங்களுக்கு வந்து 3 டோஸில் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு டோஸ் போட்டுட்டு 1 மாத கேப்பில் செகண்ட் டோஸ் போட்டுட்டு அடுத்தது 6 மாத கேப்பில் 3ஆவது டோஸ் போடணும். ஓகே, இந்த வேக்சின் வந்து ஒரே டைப்பில் தான் கிடைக்குமா? நம்ம எங்கே போயினாலும் போட்டுக்கலாமா? ஆக்சுவலாக இந்த வேக்சின் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் கிடைக்குது. செர்வாரிக்ஸ், கார்டாசெல் 4 ஸ்ட்ரெயின், கார்டாசைன் 9 ஸ்ட்ரெயின்ஸ்னு கிடைக்குது. இந்த செர்வாரிக்ஸில் வந்து 2 ஸ்ட்ரெயின் தான் நம்மளுக்கு கிடைக்குது. கார்டாசெல்லில் 4 ஸ்ட்ரெயின் கிடைக்குது, அப்புறம் 9 ஸ்ட்ரெயின். அதில் ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம 9 ஸ்ட்ரெயின்னா 9 டைப் ஆஃப் டிசீஸ் க்ரியேட் பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ அதை போட்டுக்கிறது நல்லது. ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிசீஸ்லேருந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போடலாமா? இல்லை, எல்லாருமே ஃபீமேல்ஸ் இன்க்ளூடிங் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அப் டு மெனோபாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போடலாம், ப்ரிவென்டிங் தி சர்வைக்கல் கேன்சர். தேங்க்யூ.